நான் கட்சி வேலையை வெளில போலான்னு இருக்கேன். இந்த நேரமும் டைமும் மட்டும் பார்த்து சொல்லிட்டீங்கன்னா போயிட்டு வந்துடுவேன். வெளியே போறீங்களா? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? 48 மண்டலத்துக்கு வெளியே போக கூடாது, உங்களுக்கு கட்டம் சரியில்லைன்னு நான் பார்த்து சொன்னேன்ல. அப்புறம் எதுக்கு வெளியே போறேன்றீங்க? எல்லாம் வீட்லயே இருந்து வெனரா அறிக்கைதான் விடுங்க. அறிக்கையா? சரி, ஒரு வாரத்துக்கு அப்புறமா போயிட்டு வரலாமா? அதெல்லாம் பாத்துக்கலாம், நான் நாள் குறிச்சு சொல்றேன். லேட்டா போய்க்கலாம், பொறுமையா. இப்போ நான் அறிக்கை மட்டும் லேட்டா போதும். சரி சரி, ஓகே. அண்ணா தலைவரே, இந்த வெளில என்ன போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி தலைவரே, அதனால நம்ம ஏதாவது அறிக்கை மட்டும் கேட்டேன். இந்த ஒரு வாரம் தானே, ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுங்க, நான் வந்து அந்த மரியவில் சார் அவராண்ட பேசிட்டேன். அவரு காலேஜ்ல ஒரு மாநாடு மாதிரி சிறப்பு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த மாசம் கட்சியில வச்சுக்கலாம். மாச கடைசியில? ஆமா ஆமா, டேட் ஃபிக்ஸ் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்க. இந்த மாச கடைசியில ஏதோ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க, டேட் மட்டும் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு வச்சிருவோம். இந்த மாச கடைசினா 23, 26, 27 இதெல்லாம் சுப முகூர்த்த தினம். அப்ப வேணா ஆரம்பிங்க. நோட் பண்ணி இந்த டேட்ல அந்த டேட்ல 3 நாள்ல எதுனாலும் ஓகே தான். சரி தலைவரே, சரி தலைவரே. இப்ப அடுத்த மாசம் டிசம்பர் மாசம் சுற்றுப்பயணம் இல்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஜான் சொல்லி சொல்லிட்டாப்ல, நீங்க கண்டிப்பா வெளியே வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு போற மாதிரி இருக்கும். அது என்ன ஏதுன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம அதுவும் பண்ணிடலாம். கரெக்டா டிசம்பரோட நடுவுல போயிருவோம். 11ஆம் தேதி டிசம்பர் வெளில போறோம், சுற்றுப்பயணம் போறோம். இதுக்கப்புறம் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது. அது ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க. இருங்க பொறுங்க. கட்டம் சொல்லுது 1ஆம் தேதி, 5ஆம் தேதி, 21ஆம் தேதி போயிட்டு வாங்க. இந்த 3 நாள் தான் பண்ணுவோம். 3 நாள் இதுக்கு மேல வர மாட்டீங்க, சாத்திட்டு உள்ளே இருப்பீங்க. அது மட்டும் தான். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப அறிக்கை விடலான்னு இருக்கேன். இந்த அறிக்கையை அப்படியே பிரிண்ட் பண்ணி ட்விட்டர் பேஜில் போட்டு விட்றேன். அறிவு திருவிழாவா, அவதூறா, பழைய ஓலை எல்லாம் எடுத்துன்னு வந்து விட்ட காட்டுறீங்க. ஓஹோ, ஓலையா? சரி, நான் உனக்கு கேக்குதா, யார் சொல்லியிருந்தாலும் எங்க சொல்லியிருந்தாலும், ஏன் நானே சொல்லியிருந்தாலும் உன் சுய புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத எதுவுமே நம்பாதன்னு யார் சொன்னது? அதெல்லாம் தெரியாது. யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தம்பி. இது யார் சொன்னது? திருப்பி என்ன திருப்பி? நான் சொன்னது நம்ம கொள்கை தலைவர் தெரியாது. இன்னொன்னு என்ன கேட்டா, இது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். பணம், பட்டம், பதவிக்காக நம்ம போராடக்கூடாது. நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக, நம்மளுடைய உரிமைக்காக தான் நம்ம போராடணும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? தெரியாது. அது உங்களுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான். சிங்கம் எல்லாம் சேமிக்காது சில்லென்று கொண்டாடு. இது யார் சொன்னது சொல்லு? எங்க ஆசிரியர் அதே நம்பி நம்பினே இருக்கிற தலைவர் சொல்றேன். நான் போய் பிரதிபலன் பொதுச் செயலர் ஆயிடுவேன். அவர்தான் நீங்க டேட் மட்டும் பார்த்து சொல்லுங்க, அன்னைக்கு போயிடுவோம். ரொம்ப சுருக்கமா பேசலாம்னு நினைக்கிறேன். நமக்கும் அந்த ஆளுங்கட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்ன தெரியல. என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட அதிகமா எம்எல்ஏக்கள் இருக்கு, என்ன மட்டும் ஒரு 4 எம்எல்ஏ இருக்கு. அதுல 2 பேர் இல்ல சுத்திட்டு போயிட்டாங்க. எடுத்து எரிஞ்சிருவேன். கையில இருக்கு, எது கிடைக்குதோ எடுத்து சப்புன்னு எரிஞ்சிருவேன். அது இல்ல, நம்மகிட்ட கம்மியா எம்எல்ஏ இருக்காங்க. சொல்ற பாயிண்ட புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏன் கம்மியா இருக்கும்? அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்கள விட நம்மகிட்ட நிறைய நல்ல கொள்கை இருக்கு. கொள்கை இருக்கா? என்ன என்ன கொள்கை? சமூக நீதி கொள்கை இருக்கு நம்மகிட்ட. சமூக நீதியா நம்மள்ட்ட இருக்கா? நல்ல இளைஞர்கள் இருக்காங்க நம்மள்ட்ட இருக்காங்க. செயல் திட்டம் இருக்கு நம்மகிட்ட. அப்படி இருந்தா நம்மளால ஏன் வெற்றி பெற முடியல? ஏன் முடியல? ஒட்டி நம்ம ஒரு ஆள் மட்டும் வாங்குறோம், எல்லாரும். அது வேற. நான் சொல்றேன் என்னன்னா, நம்ம அந்த ஆளுங்கட்சி என்ன செய்யறாங்கன்னா, தேர்தல் அன்னைக்கு பூத்துல போய் உட்காடுறாங்க. எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துல உட்கார்ந்து யார் யார் ஓட்டு போட வராங்க, யார் ஓட்டு போடலன்னு அவங்களை கூப்பிட்டு வந்து போட வைக்கிறாங்க. அங்கதான் நம்ம தவறு விடுறோம். புரியுங்களா? நீ ஓட்டு போட்டு வீட்டுக்கு போய் டிவி பாக்குறது, நீ ஓட்டை போட்டு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? அப்படி நிக்க கூடாது. எல்லாரும் அந்த பூத்திலேயே நின்னாதான் நாம ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? சரி சரி, இது எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இங்க இருக்க எல்லாரும் எம்எல்ஏ, அதுல சில பேர் அமைச்சர், சில பேர் மாவட்ட சேர்மன் கூட ஆகலாம். முதலமைச்சர் நானு. இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்து ஏமாத்திடலாம். நம்பிட்டீங்கல்ல?
அது மாதிரி நம்ம எல்லாருமே வேலை செய்யணும். நான் எனக்கு ஒரு யோசனை இருக்கு. அடுத்த மாசம் சிறை நிரப்பும் போராட்டம் பண்ண போறோம். எல்லா தொகுதியிலயும் போராட்டம் நடத்தணும். சரிங்களா? நம்ம இருந்து போன 2 எம்எல்ஏ தொகுதி பண்ண முடியுமான்னு கேட்காதீங்க. எந்த தொகுதியும் பண்ண முடியாது. சும்மா அறிவிப்போம். நமக்கு என்ன தென் மாவட்டங்கள்ல ஆள் இருக்கா, கன்னியாகுமரியில் ஆள் இருக்கான்னு கேட்காதீங்க. சும்மா சொல்றேன், எல்லா தொகுதியிலையும் போராட்டம், சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிப்போம். சரிங்களா? சிறப்பா பண்ணிடுங்க, தயவு செய்து பண்ணிடுங்க. கல்லுகள்ல எதையும் பண்ணிடாதீங்க. கணவர் இல்லாம சைலண்டா போகணும். சரி. போன வாட்டி எனக்கு பேனரை கிழிச்சு ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. நான் வெளியே நான்லாம் பெயில் எடுக்க மாட்டேன். கணவர் பண்ண நீங்க தான் மறுப்பு, உங்க குடும்பத்தை நீங்க தான் பாத்துக்கணும். மாதங்களுக்கு இதை பார்த்தா வேற எதுவும் தெரியாது. அது நம்ம பிரச்சனை இல்லை. அதான் நீங்க அதுதான் நம்ம ட்ரேட் மார்க். சரி, அதை விடுங்க. அடுத்து உண்மையாவே ஐயாவுக்கு விசுவாசமா இருக்கேன். ஐயாவோட பிறந்த நாள்ல தான் நான் 100 நாள் அந்த இது நடைபயணமே ஆரம்பிச்சு. அப்பா, மோட்டிவேஷனல் பண்ணா சிரிக்கிறானுங்க, சோகமா பேசினா அழுகுறானுங்க, எப்படி வளைச்சு கொடுத்தாலும் வளையறானுங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்க வரைக்கும் அடுத்து நம்ம வண்டி நிக்கவே நிக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம் உங்களுக்கு. நாங்க இருக்க தருகிறேன். வணக்கம், என் பேர் ராஜீவ்காந்தி. நான் அக்டோபர் 7 இந்த விசிகா கட்சிக்காரங்களால பார் கவுன்சில் அடித்தது என்னதான் என்ன பார்த்தீங்கன்னா, அது பிரச்சனையே இல்லை. நான் பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஸ்பீட் பிரேக்கர் பைக்கில் போயிட்டு இருந்தேன். ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கும் போது ஒரு கார் வந்து இடிச்சுது. திரும்பி பார்த்தா திருமாவளவன் இருந்தார். நான் உடனே திரும்பிட்டேன். அவங்க ஆளுங்களாம் என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எல்லாரும் போட்டு அடிச்சாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, பதட்டத்தில் இருந்தேன். அவங்க ஆளுங்கெல்லாம் போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒரே நான் பதட்டமாக இருந்தேன். அதுக்குள்ளே வந்து போலீஸ்காரங்களாம் தடுக்க வந்தாங்க. போலீஸையும் அடித்தாங்க. நான் பார் கவுன்சிலில் ஓட சொன்னாங்க. பார் கவுன்சிலில் போயிட்டேன். உள்ளேயும் போலீஸாரெலாம் அடிச்சாங்க. நான் பார் கவுன்சிலில் போனேன். போலீஸ் அங்கே உள்ளேயும் வந்து என்னை பயங்கரமாக அடித்தாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அங்கேயே சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்புறேன். அப்புறம் என்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புறாங்க. என்னை சங்கின்றாங்க, பாலியல் குற்றவாளின்றாங்க. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தலைவர்னா எப்படி இருக்கணும்னா, இப்போ எடப்பாடி ஒரு பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் போகும்போது பொதுமக்கள் தான் அடிக்க போனாங்க. அவர் அடிக்காதீங்கன்னு தடுத்தாரு. விஜய் வந்து 41 பேருக்கு மன்னிப்பு கேட்டாரு. அஜித் இறந்தப்போ சிஎம் வந்து தவறு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா திருமாவளவன் வந்து என்கிட்ட எந்த மன்னிப்புமே கேட்கல. ஒரு தலைவர்னா இவங்கள மாதிரி இருக்கணும். ஒரு தலைவருக்கான அடையாளமே இவருக்கு இல்லை. பேசிட்டியா? இதெல்லாம் சொல்லல. அந்த சிசிடிவியில ஏன் போய் டைம் பார்த்த, ஒன் வேல போனது, அதெல்லாம் உள்ள போய் சோஃபால படுத்தது, நியூஸ் பேப்பர் படிச்சு, அதெல்லாம் இங்க சொல்லல. நல்லா சிரிச்சு பேசணும் சொல்லல. அதெல்லாம் சொல்லல. சரி, போதும். அக்கடா